வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலோட அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை யாராலையுமே மறக்க முடியாது. ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் வந்து அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி மற்ற யாரும் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கேரக்டரை அவங்க பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக செம்பருத்தி சீரியல் ஷபானாக்கு கூட அருமையான ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அவார்டு கூட கிடச்சிது. அதுக்கும் நடிகை வந்து லக்ஷ்மிக்கும் 2 பேருக்கும் ஷபானாக்கும் லக்ஷ்மிக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போச்சு. அதாவது ஆக்ட்ரஸுக்கு விருது கொடுக்குறவங்கள யார் தேர்வு செய்கிறா, நீங்கள் வந்து விருது கொடுக்கறதுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறீங்க, விருது கொடுக்குற உங்களை யாரும் தேர்வு செய்கிறா, உங்களுக்கு என்ன மாதிரி தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேசிட்டு வராங்க லக்ஷ்மி. அந்த விதத்தில் வந்து நம்ம பிரியா ராமன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிடபிள்யூசி குக் வித் கோமாளி சீசன் 7 விஜய் டிவியில் நடந்துட்டு இருக்க இந்த இஷ்யூவை பற்றி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புகழும் தானே எல்லா ஆக்ட்ரஸ் கூடயும் டச் பண்ணி ரொம்பவும் க்ளோஸாக பண்ணிட்டு இருக்காரு. அது தப்பாக தெரியலையா, அது மட்டும் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சொல்லியிருக்காருல, அதுக்கு புகழுக்கு ஆதரவாக தான் பிரியா ராமன் வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து சிடபிள்யூசி இஷ்யூக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற இந்த விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்குது. அதை நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து சிடபிள்யூசி மாதிரி ஒரு ஃபன் ஃபில்டு ஷோவை நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் அந்த சீசன் ஃபுல்லாகவே நான் இவ்வளோ தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எனக்கு அந்த ஷோ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த கோமாளிஸ், அதாவது புகழாக இருக்கட்டும், குரேஷாக இருக்கட்டும், ஈவன் ராஜுவாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஹீலிங். அதாவது லக்ஷ்மி மேம் கூட இருப்பாங்க. லக்ஷ்மி மேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது பிரியா. எனக்கு இந்த செட்டுக்கு வரும்போதே தெரியல, எனக்கு அப்படியே இந்த இவங்க கூட அந்த வைப் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரேஞ்சுக்கு வந்து எனக்கு லக்ஷ்மி மேமும் என் கூட பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஃபன் ஃபில்டு ஷோவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த உமன்ஸுக்கு எதிராக அப்யூசிவான விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு பெரிய கலாட்டா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. ஈவன் வந்து புகழ் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புகழை வந்து நான் என்ன சொல்கிறது, புகழை வந்து நான் வந்து என்ன ஒரு ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் புகழை சொல்லலாம். ஏன்னா புகழ் வந்து என்னை அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தாரு அப்படின்னே சொல்லணும். ஈவன் வந்து என்னை வந்து ஏதாவது காமெடி பண்ணிட்டாரு, இல்லை வந்து என்ன ஏதாவது ஃபன் கலாட்டா பண்ணிட்டாரு அப்படின்னா கூட, மேம் இது ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பிஹைண்ட் த சீன் என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபன் தான், எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, நீங்கள் டக்குன்னு எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உண்மையிலே நீ வந்து எப்பவும் யூஸ்வலாக செட்டில் எப்படி இருப்பியோ ப்ளீஸ் அப்படியே இரு. நான் வந்து சீரியஸ்லாம் கிடையாது, நான் இவ்வளோ ஃபன்னு, ஆனால் உன் கூட இருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ரொம்ப லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால தான் மேபி என்னமோ தெரில, அவன் என் கூட அவ்வளோ ஜெல் ஆகிட்டான். அந்த அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பர்பாக நான் ஃபீல் பண்ணினேன். ஆனால் இன்றைக்கி வந்து புகழ் வந்து இன்றைக்கி அடிச்சிருக்கிறாரு, அது மாதிரி ஜெலஸியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி புகழை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே சிடபிள்யூசியில் இருக்க கோமாலிஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், இல்லை ஆங்கர் ரக்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சூப்பர் பர்சன் தான் சொல்லணும். உண்மையிலே த்ரூ அவுட் த ஷோ, த்ரூ அவுட் த எபிசோட்ஸ் வந்து என்னை வந்து அவ்வளோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். புகழோட காமெடிஸ்லாம் அவ்வளோ, நான் உண்மையிலேயே நிறைய விஷயங்களில் வந்து சிரித்து என்னால் முடியலன்னு சொல்லிட்டு கூட நிறைய டைம் வந்து நான் பிரேக் கேட்டு வெளில போயிருக்கேன். அந்தளவுக்கு உண்மையிலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய டேக்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் அந்த விஷயங்களில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து திவாகர் பேசின விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் இந்த விஷயங்களில் வந்து ஏன் இன்னும் சேனல் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கே புரிய மாட்டேங்குது. இன்னும் இந்த விஷயம் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தலையிட்டு சேனல் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணாங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த விஷயத்தால் புகழும் சரி, மாக்காப்பா இவங்கெல்லாம் வந்து சஃபர் ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புகழ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆட்கள், அதாவது டேலண்டடான பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. சினி ஃபீல்டுக்குள்ளே வர ட்ரை பண்ண, மீடியாக்குள்ளே வர ட்ரை பண்ணிட்டு வெளியே
பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில வாயால மட்டுமே பேசி பேசி ஒருத்தர் இப்படி அடுத்தவங்கள ஏதாவது டீஸ் பண்ணி, அப்யூசிவா பண்ணி இந்த மாரி ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் வருத்தமா இருக்குது. ஆக்சுவலா வந்து நீங்க ட்ரெண்டா இருக்கணும், இல்ல டாப்ல வரணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க போடணுமே தவிர, இன்னொருத்தன மிதிச்சுட்டு நீங்க மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. புகழ் இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கிறாரு அப்படின்னா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெறைய விஷயங்கள கிராஸ் பண்ணி வந்திருப்பாரு. எவ்வளோ மேடு பள்ளம், சறுக்கல்கள அவர் சந்திச்சிருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எப்படி வந்து புகழ் தான் ஜெலஸி ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியா அடுத்தவங்க மேல அலிகேஷன், அது மட்டும் இல்லாம மாக்காப்பா மேல நீங்க குடிச்சிருக்கிறாரு அப்படி இப்படிலாம் நெறைய விஷயங்கள சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சீரியஸ்லி எனக்கு இத ஃபன்னா எடுத்துக்கிறதா, இல்ல சீரியஸா எடுத்துக்கிறதா அப்படிங்கிற இது ஜோனுக்கே நான் போகறதுக்கே எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. அவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு பிஹேவியர். அது மட்டும் இல்லாம ஸ்டில் நவ் ஏன் வந்து இந்த விஷயத்த இன்னும் சார்ட் அவுட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. கண்டிப்பா சேனல் வந்து இந்த விஷயத்த சீக்கிரம் தலையிட்டு இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த விஷயத்த சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் சிடபிள்யூசி அப்படிங்கிறது என்ன மாரி எவ்வளோ பெர்சன்ஸ் வந்து இந்த விஷயங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஒரு ஃபன் ஃபீல்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ரியாலிட்டி ஷோ இந்த அளவுக்கு மக்கள சிரிக்க வைக்குது அப்படின்னா, அது அந்த அளவுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஷோல வந்து இந்த மாரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தள்ளி போடுறது, மேபி ஷட் டவுன் பண்றது அப்படிங்கிற இதெல்லாம் நடக்கும்போது, இது வந்து எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் நடக்கக்கூடாது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஷோவ கன்டின்யூ பண்றதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த டெசிஷன தான் சேனலும் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தோட எக்ஸ் ஒய்ஃபான பிரியாராமன் இத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க மாதமட்டி ரங்கராஜோட எக்ஸ் ஒய்ஃபான ஸ்ருதி ரங்கராஜ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ ஒரு புதிய போஸ்ட் போட்டிருக்காங்க. தன்னுடைய மொத்த ஃபேமிலியோட வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை ஆக்சுவலாக வந்து ஜாய் கிறிசல்லாவோட டிஎன்ஏ டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு மாதமட்டி ரங்கராஜ் தான் அவங்களுடைய அதாவது பேபி பாய் ஆன ராகா ரங்கராஜோட ஃபாதர் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னைக்கு ஸ்ருதி ரங்கராஜ் போட்டிருக்க ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக போயிருக்கு. அதாவது என்னுடைய ஹஸ்பண்டையும் என்னுடைய ஃபேமிலியும் யாராலையுமே நினச்சா கூட உடைக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டாக தான் இருக்கிறோம். நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கொலை மிரட்டல் விட முடியுமா, இன்னும் எந்த அளவுக்கு சீப்பாக கீழ்த்தரமாக போக முடியுமோ நீங்கள் போய்க்கோங்க. எங்களுக்கு அது தேவையே கிடையாது. ஆஸ் யூஷுவல் எங்களுடைய ஃபேமிலியோட யூனியன் அப்படிங்கிறது யூனியன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே பிலீவ் பண்ணுறோம். மாதம்பட்டி அவருடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்கு மேலே நடத்திக்கிட்டு தான் இருப்பார். என்னுடைய ஃபேமிலியும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பலை. வாட் எவர் ஹேப்பன் இட் ஆல் ஃபேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாய் கிறிஸ்டல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தனியாக நின்று போராடி அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறேன். உங்கள் பக்கம் உண்மை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்னீங்களாலும் கண்டிப்பாக உங்களை அந்த வெற்றியை அடைய முடியும். தயவு செய்து எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்த ஜாய் கிறிஸ்டலா சொல்லியிருக்காங்க. ஃபைனலி மை பாய் ராகா ரங்கராஜ் அவருடைய ஃபாதரோட இனிஷியல் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் தன்னுடைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க.